பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 22வது வசனம். Proverbs chapter 25 verse 22. கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். The Lord will reward you. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடினமாக நீங்க உழைக்கிறீங்க, ஆனா அதற்கான பலனே இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறீங்களா? ஒரு இடத்துல நீங்க நல்ல கடினமாக நீங்க ஒர்க் பண்றீங்க, ஆனா அதற்கான அந்த ஒரு கூலியை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க உங்களுக்கு கம்மியாக தான் அந்த பலனை கொடுக்கறாங்க. சில சமயம் உங்களுக்கு சில காரியங்கள்ல நீங்க விதைக்கிறீங்க, ஆனா அறுவடையும் கம்மியாக தான் கிடைக்குது. அதனால இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்க செய்கிற காரியங்கள்ல உங்களுக்கு பலனே இல்லை, ஒரு ரிவார்டே இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு பலன் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோட இருங்க. இயேசு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பலனை தருவார், இயேசு நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று நீங்க விசுவாசத்தோட இருங்க. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க, அவரை தேடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த பலனை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இன்னைக்கு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா எல்லா தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. நிறைவாக நீங்க ஆசீர்வதிங்க, பலன் அளிப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. எல்லா காரியத்திலும் பிள்ளைங்களுக்கு நீங்க ஆண்டவர் ஏசப்பா அதற்கான பலனை நீங்க கொடுத்து பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை பாராட்டல, அதுல எதுலையுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எதுவுமே கொடுக்கலன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பலன் அளிப்பார். நீங்க அறுவடையை பார்ப்பீங்க, ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.